அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, தமிழ்நாடு முன்னேறணும்னா அப்படி தமிழ்நாடு அப்படியே அலாக்கா தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சிடணும். அதைத்தான் இன்னும் சொல்லலை விஜய். அது மட்டும் தான் சொல்லலை. அப்படி பண்ண போறீங்களா? உங்களுடைய திட்டம் தான் என்னன்னு கேட்குறோம். நீங்களே எப்போதான் வாயை திறந்து திட்டத்தை சொல்லுவீங்க? வீராப்பா பேசுறீங்க, வெறப்பா பேசுறீங்க. ஊழலை ஒழிச்சாலே வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறன்னு சொல்றாங்க. எப்படி ஒழிப்பீங்க? ஆனால் எலியா ஒழிக்கிறதுக்கு எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்குறேன். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் ஊழல் செய்ய விட மாட்டேன். ஊழல் செய்யலையா கேட்குறேன். கரைபடியாத கரங்கள். என்ன கரைபடியாத கடம்? உங்க புலிப்படத்துக்கு 13 கோடி வருமானத்தை மறைச்சிட்டு 1.5 கோடி வருமான வரி கட்டலேன்னு வருமான வரி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களே, அது ஊழல் இல்லையா விஜய் சார்? அது ஊழல் இல்லையா? 1.5 கோடி கட்டணும் இன்ன வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்க, அது ஊழல் இல்லையா? நீங்க எப்படி ஊழல் ஒழிக்க போறீங்க? தனிமொழி ஒழுக்கத்தை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? உங்களை பல்வேறு நபர்கள் காரி காரி உமிழ்ந்துட்டு இருக்காங்களே, எப்படி நீங்க தனிமொழி ஒழுக்கத்தை பத்தி பேச முடியும்? ஊழலை பத்தி என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு?